மாஸ்டர்ஸ்க்கு ரொம்ப நன்றி இன்னைக்கு கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கு. ஸோ நம்ம வந்து சேத் மாஸ்டரோடைய ஸ்பிரிச்சுவல் ஞானம் வந்து நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ஸோ சேத் விஸ்டம் அந்த புக் வந்து இது நேச்சர் ஆஃப் பர்சனல் ரியாலிட்டி அப்படின்ற ஒரு புக்கு பை ஜேன் ராபர்ட்ஸ். ஸோ நம்ம வந்து இந்த 2 கிளாஸ்ல ஒரு சில விஷயங்கள் நான் என்ன பேசினேன்றது உங்களுக்கு ஒரு ரீகேப் மாதிரி பண்ணிடுறேன். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம முதல் நாள் வந்து நான் சொன்னேன், நம்மளுடைய லைஃப் வந்து லைக் ஒரு பெயிண்டர் எப்படி படம் வரைகிறாரோ அது மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையும். ஸோ நல்ல பெயிண்டர் வந்து பூமியில் இருக்க நல்ல விஷயங்களை பார்த்துட்டு அதை வந்து பெயிண்டிங்காக வரைவார். அதுக்கு அவருக்கு நிறைய பாராட்டுகள் கிடைக்கும். ஸோ அது மாதிரி ஒரு சில பெயிண்டர் வந்து பூமியில எதெல்லாம் தப்பு நடக்குதோ, எங்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ அது மட்டும் அவங்க பெயிண்டிங் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து நடக்கும் அப்படின்றது நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ பெயிண்டர் வந்து நம்ம தான் நம்மளுடைய வாழ்க்கையோடைய பெயிண்டிங் நம்ம வந்து தினமும் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம என்ன யோசிக்கிறோமோ, நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ, நம்ம என்ன ஃபீல் பண்றோமோ, அது பிரகாரம் தான் நம்மளுடைய வாழ்க்கை வந்து பெயிண்டிங் போல நிஜமா மாறிட்டு இருக்கு அப்படின்றது நம்ம நாள் பார்த்தோம். ஸோ நல்ல வாழ்க்கை வேணும்னா நல்ல பெயிண்டிங் பண்ணணும். நல்ல பெயிண்டிங்னா என்ன அர்த்தம்னா நம்மளுடைய எண்ணங்கள் நல்லா இருக்கணும். நம்மள நம்ம நல்ல விஷயங்களை பாசிட்டிவா யோசிக்கணும். அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ 2வது நாள் வந்து நான் சொன்னேன். ஸோ நம்மளுடைய பவர் எல்லாமே வந்து ப்ரெசன்ட் மூமெண்ட்ல தான் இருக்குது. ஸோ பாஸ்ட்ல என்ன நடந்தாலும் சரி, அதுல பவர் இல்ல. ஒன்ஸ் நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டா அப்படின்னா அது திருத்த முடியாது. ஆனால் இன்னைக்கு அதை பத்தி நம்ம எப்படி அதை பார்க்குறோம், அதை நினச்சிட்டு நம்ம அதை விடாம நம்ம அதையே நினச்சிட்டு இருந்தா எதிர்காலமும் அப்படிதான் இருக்கும்ன்றது நான் சொன்னேன். ஸோ பாஸ்ட்ல எந்த தப்பு பண்ணா கூட எதுவுமே நம்ம சரி பண்ண முடியாது பாஸ்ட்ல போயிட்டு. ஆனா எதிர்காலமும் நம்ம சரி பண்ணலாம். அந்த எதிர்காலத்தை சரி பண்ணணும், ஃபியூச்சரை சரி பண்ணணும், நல்ல விஷயங்களை கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம இன்னைக்கு நாள் வந்து நல்லா யோசிக்கணும். ஸோ ப்ரெசன்ட் மொமெண்ட், இந்த செகண்ட், இந்த நொடி, இந்த நிமிஷம், இந்த அவர், இனி நாள் வந்து நம்ம நல்லதை யோசிக்கணும், நல்லதை எதிர்பார்க்கணும் அப்படின்றது சேத் மாஸ்டர் வந்து சொல்றாங்க. ஸோ இது வந்து 2 நாள் நம்ம பார்த்தோம். அண்டு அப்புறம் ஒரு ஒரு மாஸ்டருடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க, கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம். ஸோ இன்னைக்கு சப்ஜெக்ட் வந்து ஒரு சிம்பிளான சப்ஜெக்ட் நான் சொல்கிறேன். உதாரணத்துக்கு அது ஏபிசி அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ சின்ன பசங்கக்கிட்ட ஏபிசி வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால், இல்லை சி ஃபார் கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒன்ஸ் நீங்கள் ஆன்மீகம்ல வந்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுடைய ஏபிசி வந்து மாறணும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏ ஃபார் அப்ரிசியேஷன். ஸோ அப்ரிசியேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம ஆன்மீகத்தில் வந்துட்டோம் அப்படின்னா நம்ம ஏ ஃபார் அப்ரிசியேஷன் ஃபாலோ பண்ணணும். அப்ரிசியேஷன்னா என்ன? பாராட்டணும். நம்மளே பாராட்டணும். அதே மாதிரி நம்ம ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, நம்ம எங்கே வேலை பண்ணுறோமோ அங்கே எங்கெல்லாம் நல்ல வேலைகள் பண்ணுறாங்களோ அங்கே வந்து அவங்களுக்கு பாராட்டுகள் கொடுக்கணும் அப்படின்றது. அது சின்னதாக கூட இருக்கலாம், பெருசாக கூட இருக்கலாம். ஒரு சாதாரண ஒரு வாட்ச்மேனாக கூட இருக்கலாம், இல்லை ஒரு பெரிய ஆஃபீஸராக கூட இருக்கலாம். யார் இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து நம்ம பாராட்டு வந்து கொடுக்கணும், அப்ரிசியேஷன் கொடுக்கணும். ஒரு நல்ல வேலை பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம அப்ரிசியேஷன் கொடுக்கணும் அவங்களுக்கு அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ ஏ ஃபார் அப்ரிசியேஷன் நம்ம ஃபாலோ பண்ணோம். பி ஃபார் பிளெஸ்ஸிங். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது வந்து ஒரு கடவுளுடைய பிளெஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு அதை அக்செப்ட் பண்ணணும். ஸோ நல்லதும் நடக்கலாம், இல்லை கெட்டதும் நடக்கலாம் நம்மளோட லைஃப்பில். பட் எது நடந்துச்சோ அது வந்து கடவுளுடைய பிளெஸ்ஸிங்கு, அது நல்லதுக்காக தான் நம்மளுக்கு நடக்குது
அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட ஆஹ், அதை வந்து நம்ம பார்க்கணும். ஸோ பி ஃபார் பிளெஸிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, நிறைய பேர் மெடிடேஷன்ல வரவங்கலாம் வந்து சில பேருக்கு ஹாஸ்பிட்டல் பிரச்சனைகள் இருக்கும், பாடி ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். அவங்க தான் நிறைய பேர் வந்து மெடிடேஷன் வராங்க. ஸோ ஆனா அது ஹாஸ்பிட்டல் இஷ்யூஸ், ஹெல்த் இஷ்யூன்னு வந்தா கூட, அது இப்போ மெடிடேஷன்ல வந்ததுனால, அது ஒரு அந்த ஒரு வியாதி வந்து ஒரு பிளெஸ்ஸிங்கா மாறிடுச்சு. பிகாஸ் அது வந்து ஒரு நல்ல இடத்துக்கு கூட்டு வந்திருக்குது, அந்த ஹெல்த் இஷ்யூ. ஸோ அது ஒரு பிளெஸ்ஸிங். ஆனா அந்த டைம்ல நம்மளுக்கு தெரியாது. பட் இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ல வந்து நம்ம ஹெல்த் சரியாகும் போது, அது கண்டிப்பா வந்து ஒரு பிளெஸ்ஸிங் தான். ஸோ ஏ ஃபார் அப்ரிசியேஷன், பி ஃபார் பிளெஸ்ஸிங், சி ஃபார் கம்பேஷன், அன்பு. ஸோ அன்பு வந்து ஆன்மீகம்ல இருக்கிறோம், ஆன்மீக ப்ராக்டிஸ் பண்றோம், தியானியா இருக்கிறோம், மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்குள்ள அன்பு வந்து நிறைய டெவலப் ஆகணும். ஸோ நம்ம வந்து மற்றவங்களுக்கு ஒரு அன்பு காட்டணும். நம்மளுக்கும் அன்பு காட்டணும். அதே சமயத்துல மற்றவங்களுக்கும் வந்து நம்ம அன்பா வந்து இருக்கணும். வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம ஃபேமிலியில வந்து நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் பண்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இருக்கட்டும், ஃபேமிலி இருக்கட்டும், நம்ம வேலை பண்ற இடத்துல இருக்கட்டும், எல்லாரும் நம்மளுக்கு நிறைய வந்து உதவி பண்றாங்க. நிறைய ஹெல்ப் பண்றாங்க, நிறைய சப்போர்ட் பண்றாங்க. அவங்களால முடிஞ்சதை அவங்க பண்றாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம அட்லீஸ்ட் அவங்களுக்கு வந்து அன்பு வந்து காட்டலாம். ஸோ அன்பு காட்டுறதுனால நம்மளுக்கு ஒன்றும் ஆக போறது இல்லை. ப்ளஸ் நம்மளும் நம்ம நிறைய வேலைகள் பண்றோம். ஸோ நம்மளுக்கு நம்மளே அன்பு வந்து காட்டணும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். கம்பேஷன் வந்து ஆன்மீகம் ஃபீல்டில் வந்துட்டோம் அப்படின்னா கம்பேஷனேட்டாக இருக்கணும். ப்ளஸ் எதிரும் பார்ப்பாங்க. நீங்கள் மெடிடேஷன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஏன் வந்து அன்பாக இருக்க மாட்டேன்றீங்க அப்படின்றது கேள்வி கேட்பாங்க. ஸோ நம்மளுடைய டியூட்டி அது. ஆன்மீகம்ல வந்திருக்கோம் அப்படின்னா ஏ ஃபார் அப்ரிசியேஷன், பி ஃபார் பிளெஸ்ஸிங், சி ஃபார் கம்பேஷன், அன்பு வந்து காமிக்கணும். இதோட ஆப்போசிட் என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னா, யாருடைய வாழ்க்கையில வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்றாங்களோ, அவங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா, அவங்க வந்து பாசிட்டிவ் விஷயங்கள், நல்ல விஷயங்கள வந்து பிராக்டிஸ் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா, ஆப்போசிட் இது சைடு வந்து நம்ம வந்து அது என்னன்றத நம்ம பார்க்கணும். அப்பதான் நம்ம வந்து விழிப்புணர்வா இருப்போம். ஸோ ஆப்போசிட் சைடு வந்து ஏ ஃபார் வந்து ஆங்கர் சொல்லலாம். ஆங்கர் இல்ல ஆங்ஸைட்டி வந்து சொல்லலாம். ஸோ ஆங்கர் வந்து கோவப்படுறது. ஸோ வந்து ஆஹ், எப்பயாச்சும் கோவப்பட்டா பரவாயில்ல. அது ரொம்ப இயற்கையான ஒரு விஷயம். நம்மளுக்கு ஒரு விஷயம் பிடிக்குது, பிடிக்கல. அதுல வர கோவம் வந்து அது ரொம்ப இயற்கை. அது பிரச்சனை இல்லை. பட் கோவமே ஒரு வாழ்க்கையுடைய ஹேபிட்டா மாறிச்சுன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். சில பேரை நீங்க பார்த்துருப்பீங்க. எப்போ பார்த்தாலும் கோவமாவே இருப்பாங்க அவங்க. ஸோ ஆங்கர்ன்றது ரொம்ப சாதாரணமா அவங்களுடைய ஹேபிட்ல வந்து வந்துரும். ஸோ அந்த மாரி வந்து வந்தா ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்மளுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கிறதுக்கு நம்மளே கதவ வந்து மூடிருவோம். ஸோ ஏ ஃபார் ஆங்கர் வருது அப்படின்னா, அத நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல்ல இருக்கணும். இல்ல அதுலருந்து நம்ம வெளியில வரணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பி ஃபார் பிளேமிங். ஸோ ஆப்போசிட் சைடில் வந்து பிளேமிங் பண்ணுறோம். உதாரணத்துக்கு நம்மளுடைய சுச்சுவேஷன் சரியில்லை அப்படின்னா, நம்ம கடவுளை வந்து நீ தான் அதுக்கு காரணம் அப்படின்னு பிளேம் பண்ணிடுறோம். இல்லை நம்மளுடைய ஃபேமிலி பேரண்ட்ஸை பிளேம் பண்ணுறோம். நீங்கள் தான் என்ன நல்லா படிக்க வைக்கல, அதனால எனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கல, நல்ல காலேஜ் ஸ்கூலில் படிக்க வைக்கல அப்படின்னு சொல்லி நம்ம பேரண்ட்ஸை பிளேம் பண்ணிடுவோம். இல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னா, உங்கள கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து என் வாழ்க்கையே வீணா போயிடுச்சு அப்படின்றது ஒரு பிளேமிங் வந்து நம்ம பண்ணிருவோம். ஸோ அந்த மாரி பண்ணக்கூடாது. அந்த பிளேமிங் விஷயம் வந்து நம்ம பண்ணக்கூடாது. ஆன்மீகம் வந்திருக்கோம் அப்படின்னா, அ நம்மளுடைய வாழ்க்கையில நல்லது நடந்தாலும் சரி, அ தப்பான விஷயங்கள் நடந்தா கூட, அது எல்லாமே அக்செப்ட் பண்ணிட்டு அதுலருந்து வெளியில வரணுன்றது மாஸ்டர்ஸ் வந்து சொல்றாங்க. ஸோ அப்புறம் பி ஃபார் பிளேமிங் வந்து அதை நம்ம ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணணும். அதுலேருந்து வெளியில வரணும். சரிங்களா? அப்புறம் சி ஃபார் கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ கம்ப்ளைண்ட்ஸ் நம்ம வந்து ரொம்ப சாதாரணமாக பண்ணுவோம். உதாரணத்துக்கு கவர்மெண்ட் விஷயத்துல நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். லைக் ரோடு சரியில்லை,
இல்லை கவர்மெண்ட் ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்குது, இல்லை பொலிட்டீஷியன் சரியில்லை, இல்லை வந்து அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணுவோம். அதிகாரிங்க சரியா வேலை செய்யறது இல்ல. இல்ல பேங்க்ல வந்து ஒழுங்கா சுறுசுறுப்பா வேலை செய்யறது இல்ல. அந்த மாதிரி நம்ம நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பண்ணியிருப்போம். சின்ன சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயத்துல இருந்து பண்ணியிருப்போம். ஆனா நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா, நம்ம கம்ப்ளைண்ட் பண்றதுனால, குறை சொல்றதுனால யாரும் வந்து மாறப் போறது இல்ல. இல்லையா? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, அதிகமா தான் ஆகும். நீங்க எப்போ கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, அந்த கம்ப்ளைண்ட்டுக்கான அனுபவம் வந்து நெறைய நடந்துட்டே இருக்கும். ஸோ உதாரணத்துக்கு நீங்க ரோடு சரியில்ல அப்படின்னு ஆரம்பிச்சீங்கன்னா, நீங்க போற இடத்துலலாம் வந்து ரோடு சரியாவாம தான் இருக்கும். ரோடு வந்து சரியில்லாம நீங்களே அந்த ஏதாவது தவறி கீழ விழறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கும். ஸோ கம்ப்ளைண்ட் பண்றதுனால நம்மளுடைய வாழ்க்கையும் மாறாது. அண்ட் நம்மளுக்கு நடக்கிற அனுபவங்களுமே வந்து எதுவுமே மாறாது. ஸோ அது வந்து எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்ல. அது வந்து எப்பவுமே அது லாஸ்ல தான் வந்து முடியும். ஸோ கம்ப்ளைண்ட் வந்து அந்த மாரி ஒரு அது மாரி ஒரு எனர்ஜி அது கம்ப்ளைண்ட் எனர்ஜி. ஸோ கம்ப்ளைண்ட் இருக்கட்டும், ஏ ஃபார் ஆங்கர் இருக்கட்டும், பி ஃபார் பிளேமிங், சி ஃபார் வந்து கம்ப்ளைண்ட்ஸ். இந்த ஏபிசிய வந்து நம்ம ரிமூவ் பண்ணா மட்டும் தான் நம்மளுடைய வாழ்க்கை வந்து நல்லா சூப்பரா வந்து மாறும். ஸோ அந்த நெகட்டிவ் ஏபிசிலேருந்து பாசிட்டிவ் ஏபிசிக்கு நம்ம ப்ரோக்ரஸ் பண்ணணும். அட்லீஸ்ட் நம்ம முயற்சி பண்ணணும் அப்படின்றது மாஸ்டர்ஸ் வந்து சொல்றாங்க. ஸோ சேத் விஸ்டம் வந்து இந்த ஏபிசிய வந்து ஃபாலோ பண்ண சொல்றாங்க. ஸோ ஏ ஃபார் அப்ரிசியேஷன், பி ஃபார் வந்து பிளெஸ்ஸிங், சி ஃபார் கம்பேஷன். ஸோ இது வந்து நீங்க நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க எப்பவுமே. ஸோ இன்னைக்கு நாள் எப்படி இருக்கு அப்படின்றது நீங்க ஒரு ஹிஸ்டரி மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா, நல்லா இருந்துச்சுன்னா இந்த 3 விஷயங்கள் நீங்க கண்டிப்பா பண்ணியிருப்பீங்க. அதனால நைட்டு தூங்கும்போது சூப்பரா உங்களுக்கு தூக்கம் வரும். பட்டு நீங்க ரொம்ப தூக்கத்துக்கு கஷ்டப்படுறீங்க, நெறைய வந்து யோசனைகள் இருக்கு அப்படின்னா, டயர்டா இருக்குது, எனர்ஜியே இல்ல அப்படின்னா, கண்டிப்பா நீங்க வந்து தப்பான ஏபிசிய ஃபாலோ பண்றீங்கன்னு அர்த்தம். ஸோ இது வந்து இன்னைக்கோடைய ஏபிசி பேட்டர்னு. இது நான் ஷேர் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஸோ ஐ திங்க் நான் இன்னைக்கு செஷன் முடிச்சிடுறேன். ஏன்னா இன்னொரு ஒரு டாபிக் இருக்கு. பட் அது நெறைய லென்த் ஆயிடும். 1/2 அன் ஹவர் கிட்ட ஆயிடும். அது நான் ஷேர் பண்ணேன்னா. ஸோ உங்களுக்கு இது பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். இல்ல உங்களுக்கு ஏதாவது ஷேர் பண்ணணும்னா ஷேர் பண்ணலாம் நீங்க.